தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனத்தை நாம் கேட்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். மார்க்கு 11:24. ஆகவே நண்பர்களே, இந்த வசனத்தின் மூலம் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். ஆனால் இந்த வசனத்தில் நம்ம முக்கியமாக கற்றுக்க வேண்டிய 3 விஷயங்கள் இருக்கின்றது. முதலாவதாக இந்த வசனத்தின் முதல் வரி சொல்கின்றது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, அதாவது நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படும்படி, உங்களுக்கு தேவையாக இருக்கும்படும்படி எதை நீங்கள் கேட்கிறீர்களோ, அந்த கேட்கிறீர்களோ எப்படி போகின்றது? ஜெபத்தின் வழியாக மட்டுமே போகின்றது. இன்றைய உங்களுக்கு இருக்கிற எந்த தேவையாக இருந்தாலுமே அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ, உங்களோட சகோதர சகோதரிக்கிட்டேயோ, உங்களோட பெற்றோர்கள்கிட்டேயோ, உங்களோட தோழர்கள்கிட்டேயோ கேட்பது இன்றைய ஒரு போக்காக இருக்கின்றது. ஆனால் இன்றைய மக்கள் நிறைய பேர் மறந்து விட்டது என்னென்னா, எனக்கு ஒரு தேவை இருக்கின்றது, அதை நான் கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஞாபகம் சக்தி இல்லாதவர்களாக நம்ம இருக்கின்றோம். கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்றது நம்ம ஞாபகத்தில் இல்லை. அதை தான் இந்த வசனம் முன்பாக சொல்லுது. முதலாவதாக நீங்கள் கடவுளிடம் உங்களுக்கு தேவையானதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன கேட்டுக்கொள்வீர்களோ, உங்கள் ஜபத்தின் மூலம் நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களோ அப்படின்றது உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஜபத்தின் வழியாக கேட்க வேண்டும். இன்றைய காலகட்டங்கள் ஜபம் பண்ணுவது அப்படின்றது ஒரு ஆர்டராகவோ இல்லைனா ஒரு ரெக்வெஸ்டாகவோ இல்லைனா ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் சொல்கிறாங்க. ஆனால் ஜபம் பண்ணுகின்றது அப்படின்றது இயேசுவுடன், நம்மளோட கர்த்தருடன் நம்ம பேசிக்கொண்டு தேவனோடு ஒரு புதிய உறவை நம்ம வளர்க்கறது தான் இந்த ஜபம். அடுத்ததாக இந்த ஜபத்தின் மூலம் நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுள்ளோம் என்று விசுவாசிங்கள். அதாவது நான் கேட்கிறேன்ப்பா, அது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எந்த ஒரு டவுட்டோ எந்த ஒரு ஐயமோ உங்களோட மனதில் இருக்கக்கூடாது, உங்கள் மூளையிலும் இருக்கக்கூடாது. என் தேவனுக்கிட்ட நான் கேட்டுட்டேன், அது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஃபெய்த், அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களிடம் உள்ளதா? நீங்கள் என்ன நடக்க போகுது அப்படியே ஒரு விசுவாசம் உங்களுள் இருக்கின்றதா? அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், அவைகளை உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். நீங்கள் எப்போ தேவனிடம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை அனைத்துமே தேவன் கிட்ட ஜெபத்தின் மூலம் ஒப்புக்கொள்கிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் உங்கள் மனதில் எனக்கு அது கிடைத்து விடும், தேவன் எனக்கு அதை தந்து விடுவார் என்று விசுவாசித்து